guys, நானும் ரமி ரைடர். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்ங்க. இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி தாங்க போக போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து வேளாங்கண்ணி போயிட்டாங்க. அடுத்தது நம்ம இப்போ வந்து பைக்கில் தாங்க போக போகிறோம். ஏன்னா காரில் வந்து முன்னாடியே போயிட்டாங்க. நான் இப்போ தான் எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடியானேன். அதனால் நானும் எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா பைக்கில் போக போகிறேங்க. எதுக்குடா மாஸ்க் போட்டு பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ முடி வச்சுருந்தேன்னு. முடியை ஃபுல்லாக வெட்டிட்டேங்க. அதுக்கப்புறம் மீசை தாடி எல்லாத்தையும் வந்து எடுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஃபன்னாக நானும் அண்ணனும் ஒரு வேலையை பார்க்க போய் அது உண்மையாகவே மீசை தாடி எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி ஆகிட்டுங்க. அதனால தான் வந்து நான் மாஸ்க் போட்டிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வந்து வேளாங்கண்ணி போனதுக்கப்புறம் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, எங்கள் அம்மா கிளம்பிட்டாங்க. ஹாய் சொல்லுமா. ஹாய். நான் ஏன் மாஸ்க் போட்டிருக்கேன்னு சொல்லு. மாஸ்க்கு மீசை தாடியெல்லாம் எடுத்துட்டேன். ஆமாங்க, என் மூஞ்சை வந்து என்னாலே பார்க்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டேங்க. இப்படி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் இருப்பேன். ஓகே வாங்க. மீசை இருந்து அழகா இருக்கானா மீசை இல்லாம இருந்தா அழகா இருக்கானான்னு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. ஓகேங்க, ஆனால் நான் காட்ட மாட்டேனே மீசை இல்லாமல் இருக்கிறத. சரி ஓகே வாங்க, நம்ம வந்து வேளாங்கண்ணி போயிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி வந்தாச்சுங்க. இப்போ வந்து உள்ளே போயிட்டு நம்ம மெழுகுவர்த்திலாம் ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் வந்தோம். சாமி கும்பிட்றத அது என்ன சொல்லுவாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பின்னாடி தான் நிற்கிறாங்க. எல்லாம் ஹாய் சொல்லுங்கள். எல்லாரும் ஷையா இருக்காங்களா? இவங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம விளாக்ல வந்து எல்லாரும் வருவாங்க. இவங்க வந்து எங்கள் சித்தி, இவங்கெல்லாம் வந்து சித்தி பொண்ணுங்க. இவங்க வந்து என்னோட மாமா. மாமா தானே? ஆமாம் கரெக்டு தான், மாமா. ஓகேங்க, நம்ம இப்போ சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ப்ரேயர் பண்ணியாச்சுங்க. ப்ரேயர் பண்ணிட்டு வர வழி பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. உண்மையாக வரவே முடியல, பைக்லேயே வர முடியல, அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது. நான் அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணுறேன் பாருங்கள். உண்மையாக வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். இங்கேயே பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக தான் இருக்குது பாருங்கள். நம்ம சர்ச்சோட பேக் சைடில் தாங்க இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா விளாகர்ஸ் இருக்காங்கங்க. இப்போ தாங்க ஒரு 2-3 பேர் நான் பார்த்தேங்க. ஓகேங்க, நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய மாதா கோயில் தான் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து புது மாதா கோயிலேருந்து பழைய மாதா கோயில் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் கிட்ட வருது. 1 கிலோமீட்டர் மேலே தானே இருக்கும். 1 கிலோமீட்டர் வருங்க. அங்கேருந்து நடந்து வரதே நம்மளால் முடியல. இங்கே பாருங்கள், இந்த வேண்டுதல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இதில் தாங்க நடந்து போவாங்க முட்டி போட்டு. இந்த போயிட்டுருக்காங்க பாருங்கள். நம்மளாலலாம் நடந்தே வர முடியல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெயிலில் முட்டி போட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. இன்னும் இருக்குங்க, இன்னும் ரொம்ப தூரம் போகணுங்க. இங்கே வந்து ஏதாவது வேண்டுதல் பண்ணி நடந்துருந்தாலோ இல்லை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து இது மாதிரி முட்டி போட்டு நடந்து போவாங்கங்க. இந்த இடத்துக்கு நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நான் ஆல்ரெடி இந்த இடத்துக்குலாம் வந்ததில்லை. நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோவில் பார்த்ததோட சரி, இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன் பாருங்க. இன்னும் போகணுங்க, அந்த லாஸ்ட்டுக்கு போகணுங்க. வாங்க நம்ம அங்கே போயிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்க, இதாங்க பழைய மாதா கோயில் சர்ச்சுங்க. மாதா கோயிலாக சர்ச்சுன்னு சொல்லுவாங்கன்னு தெரில. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பாருங்க, என்னென்னமோ வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பெல் அடிக்குதுங்க. உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இங்கேருந்தே பார்த்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு வெளில வருவோம். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய்ட்டு ப்ரே பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நானும் அம்மாவும் மட்டும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். மற்ற நம்ம ஃபேமிலியில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்காங்க. அங்கே உட்காந்து அவங்க அந்த படிக்கிற அந்த பைபிள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம். பைக் வேறு வெளில போட்டு வந்தாச்சுங்க. அதனால் அதுவே வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நானும் அம்மாவும் இப்போ வந்து கிளம்பிட்டோம். வெயில் எப்படிமா அடிக்குது, நிற்க முடியல, நெருப்ப மேலே நிற்கிற மாதிரி இருக்குங்க. செம்மையாக வெயில் அடிக்குதுங்க. எங்களால் நடந்தே போக முடியல. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு நடந்து போகிறாங்க அவ்வளோ பேர். வேண்டுதலுங்க கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட வருங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க முட்டி போட்டு நடந்து போயிட்டுருக்காங்க.
உண்மையாகவே கஷ்டம்தாங்க. நம்ம வந்து நிறையா விஷயத்துக்கு வந்து நிறையா இதை வந்து நம்ம பிரித்து பேசுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸு, ஹிந்து, கிறிஸ்டின் எல்லாருமே பார்த்திங்கன்னா சமங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து காட்டுதுங்க. ஏன்னா எல்லா மதத்துலேருந்து தான் இங்கே வந்து வராங்க. கோவிலாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சர்ச்சாக இருந்தாலும் சரி, அப்புறம் மசூதி, இது மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சமம் தாங்க. அதை தாங்க வந்து எல்லா தெய்வமுமே சொல்லுது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் வாங்க, இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க சொல்கிறத வந்து நல்ல விஷயத்த வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. பாய் பாய். ஓகேங்க, நம்ம இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கேஸ், அடுத்து இன்னும் நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய், டாட்டா.